ஏங்க உங்கள் வீட்டில் 2 குழந்தைங்க இருக்காங்க, சம்சாரம் வச்சு நிச்சயம் இருக்கிறாங்க, 2 பேர்த்தையும் வேறு மாதிரியா ட்ரீட் பண்ணுவோம். ஒரே மாதிரி தானே எதாக இருந்தாலும் வாங்கி கொடுக்கணும்னு நினைப்போம். அப்போ வீடுன்னு வாங்கி கொடுக்கும்போது மட்டும் வேறு மாதிரி வீடு வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். இந்த இடத்துல ஒரே மாதிரி 2 வீடு அச்சு பசிராம கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குது. வாங்க பார்க்கலாம். 2 வீடுமே வடக்கு பார்த்த மாதிரி இருக்குங்க. 4 சென்ட் லேண்ட் ஏரியா, 2050 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. இப்போ நம்ம பார்க்குறது 10க்கு 20 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீட்டோட பார்க்கிங் ஏரியாங்க. இதே பார்க்கிங் ஏரியாவில் ஜனமொழியில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான அந்த போர்வெல் வாட்டர் சம்பளாக இருக்குது. இது வீட்டோட மெயின் டோர், வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது. இந்த டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா 16க்கு 16 அளவில் ஒரு பெரிய லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவை சுற்றி பெரிய பெரிய ஜன்னல் இருக்குது. சீலிங்கில் ஃபால்சிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல சூப்பரான மல்டிமீடியா டிவி யூனிட் செட்டப் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவுக்கும் வீட்டோட டைனிங் கம் கிச்சனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பெரிய லாபி ஸ்பேஸ் மாதிரிங்க. இதே ஸ்பேஸ்லேயே கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு பூஜா யூனிட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிறது 10க்கு 16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய டைனிங் கம் கிச்சனுங்க. பேஸ் யூனிட், டால் யூனிட், லாஃப்ட் யூனிட்னு நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸை செஞ்சு இல்லத்தரசிகளுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரியான ஒரு செம்மையான மாடல் கிச்சனை ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட பூஜை யூனிட்டை லாபி ஸ்பேஸ் மாதிரி ஒரு இடத்துல கொடுத்துருந்தாங்கல்ல, இந்த இடத்துல ஸ்லைடிங் டோர், ஒரு மெட்டல் டோர்லாம் ஓப்பன் பண்ணி என்ட்ரு ஆனீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபவுண்டெயினுங்க. நம்ம பார்த்த அந்த ஃபவுண்டெயினை தாண்டி வந்தீங்கன்னா இந்த இடத்துல துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குது. இந்த சைடு ஒரு அவுட் டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஸ்டைலில் 3க்கு 6 அளவில் வீட்டோட டைனிங் கம் கிச்சன் வழியாக போகிற மாதிரி ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்குற இந்த பெட்ரூமோட அளவு 10க்கு 16. ஸ்டோரேஜ்க்கான வார்ட்ரோப், லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் 5.5க்கு 8 அளவில் ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. இப்போ நான் நின்றுட்டு இருக்கிறது வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டேர் கேஸுங்க. கிரனைட்ல ரெடி பண்ணி இந்த சைடு வால் ஃபுல்லாமே எல்லோ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி சீலிங்கில் ஹேங்கிங் லைட்டை தொங்க விட்டு சூப்பரான ஒரு வென்டிலேஷனுக்கான ஜன்னல் அமைச்சிருக்காங்க. மேலே வந்தது இப்போ நம்ம பார்க்குறது 10க்கு 11 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய லிவிங் ஏரியாங்க. லிவிங் ஏரியாவோட மேற்கு பக்கம் அமைச்சிருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம் முதல்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாதிரியே சேம் ஆஸ் இட் இஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்கை மட்டும் உட்டன் லுக்கில் இருக்கிற மாதிரி லே பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லையும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. இதோட அளவு 5.5க்கு 6. செகண்ட் பெட்ரூம்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் வீட்டோட 3வது பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் தான். இதோட அளவும் 10க்கு 16ங்க. இந்த பெட்ரூமில் ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது. அது போக அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. 2ஓட அளவும் 5.5க்கு 8. இந்த டோர் வழியாக அப்படியே வெளியே வந்தீங்கன்னா இப்போ நான் நின்றுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வீட்டோட பேக் சைடில் அமைச்சிருக்கக்கூடிய ஓப்பன் ஸ்பேஸ். ரைட் சைடில் வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் காரமடையில் கட்டி ரெடியாக இருக்குங்க. 99 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.